வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மூலம் தி ஷார்பன்ட் சா அண்ட் தி ரெஸ்டட் சோல். இது ராமு, சோமுன்னு ரெண்டு மரம் வெட்டுறவங்கள பத்தின ஒரு சின்ன கதை தான். ஆனா இந்த எளிமையான கதைக்குள்ள உற்பத்தி திறன், அப்புறம் நம்ம மனநிலை, ஓய்வோட முக்கியத்துவம்னு பல ஆழமான விஷயங்கள் இருக்கு. இந்த உரையாடலை தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒருவித சோர்வு, ஒரு தேக்க நிலை, ஏன் இப்படி ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில் இந்த கதைக்குள்ள இருக்கலாம். கண்டிப்பா. நீங்க சொல்றது ரொம்ப சரி. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு நீதி கதை மாதிரி தான் தோணும். ஆனா இது நம்ம கருவிகளை எப்படி கையாளுறோங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இங்க கருவிகள்னா ரெண்டு விஷயம். ஒன்னு நம்ம திறமைகள், அறிவு, உடல் ஆரோக்கியம் மாதிரி வெளியே தெரியிற கருவிகள். ஓ. இன்னொன்னு நம்ம மனசுங்கிற உள்ளே இருக்கிற கருவி. இந்த கதை இந்த ரெண்டு கருவிகளை பத்தியும் அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பத்தியும் தான் பேச போகுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா அந்த மனசுங்கிற கருவி. ஆமா, வேலைய சரியா செய்யறதுக்கு தயாராகிறது ஒண்ணு, வேலைய முடிச்சதும் மனச அமைதியா வச்சுக்கிறது இன்னொன்னு. இது ரெண்டும் எப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ நேரடியா கதைக்குள்ளேயே போயிடலாம். கதையோட தொடக்கத்தை கொஞ்சம் விவரிங்க. ம் கதை இப்படித்தான் தொடங்குது. ராமு, சோமுன்னு ரெண்டு பேரு. ரெண்டு பேருமே நல்ல உடல் வலு உள்ளவங்க. ரெண்டு பேருக்கும் புத்தம் புதுசா கூர்மையான ரம்பம் கொடுக்கப்படுது. அப்போ ரெண்டு பேருக்கும் சமமான வாய்ப்பு. எக்ஸாக்ட்லி. காட்டுக்குள்ள மரம் வெட்ட போறாங்க. முதல் நாள் ரெண்டு பேருமே ஆளுக்கு 5 மரங்களை வெட்டுறாங்க. எல்லாம் சரியா இருக்கு. சமமான திறமை, சமமான கருவி, சமமான உழைப்பு, சமமான முடிவு. ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த சமமான தொடக்கம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது திறமை குறைவால வர்ற பிரச்சனை இல்லைன்னு முதல்லயே தெளிவுபடுத்திடுது இல்லையா? சோமு ஒரு சோம்பேறியோ திறமை இல்லாதவனோ கிடையாது. ஆரம்பத்துல ராமுக்கு சமமாவே இருக்கான். கரெக்ட். இதுதான் இந்த கதையை நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குது. நாமளும் கூட ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது முழு திறனோட, உற்சாகத்தோட தான் தொடங்குவோம். ஆனா ஆனா நாட்கள் போக போக என்ன ஆகுதுங்கிறது தான் உண்மையான கேள்வி. மிகச் சரியா சொன்னீங்க. அங்கதான் கதையோட மையமே இருக்கு. நாட்கள் செல்ல செல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஏன்னா 2வது நாளே அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. மூலக்கதைப்படி ராமு வழக்கம் போல 5 மரங்களை வெட்டுறான். ஆனா சோமுவால 4 மரங்களை மட்டும்தான் வெட்ட முடியுது. ஒரே ஒரு மரம் குறைவு. இது ஒரு சின்ன சரிவு தான். ஆமா. ஆனா இதுக்கு சோமுவோட எதிர்வினை எப்படி இருக்குங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அவன் ஏன் ஒரு மரம் குறைவா வெட்டணும், ரொம்ப மழுங்கிருச்சா இல்ல நம்ம உடம்பு சோர்வாயிடுச்சான்னு அந்த காரணத்தை ஆராயறத விட்டுட்டு அதனால வர்ற விளைவை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறான். கரெக்ட். மூலக்கதையில வர்ற அந்த வரி மனசுல அப்படியே நிக்குது. ஒரு மரத்துக்குள்ள ரூபாய் குறைந்து விட்டதே. இந்த ஒற்றை எண்ணம் அவனை ஆட்டி படைக்குது. ஆனா ஒரு நிமிஷம். இது ஒரு இயல்பான கவலை தானே. யாருக்காவது வருமானம் குறைஞ்சா கவலை வராம இருக்குமா? இதுல சோமு என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டான்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீங்க சொல்றது சரிதான். வருமானம் குறையும் போது கவலைப்படுறது இயல்புதான், தப்பே இல்ல. ஆனா பிரச்சனை அந்த கவலை வர்றதுல இல்ல, அந்த கவலைய அவன் என்ன செஞ்சாங்கிறதுல தான் இருக்கு. ஓ. இங்க 2 விதமான மனநிலைகள் இருக்கு. ஒன்னு, பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிற மனநிலை, அதாவது ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். இன்னொன்னு, விளைவுகளை பத்தியே கவலைப்படுற மனநிலை, ஒரு வரியிங் மைண்ட் செட். சோமோ 2வது மனநிலைக்குள்ள போயிட்டான். இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? விளைவுகளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா கார் சத்தம் நிக்காது. ஆமா. அதுக்கு பதிலா, சரி இந்த சத்தம் எங்கிருந்து வருது, மெக்கானிக்க கூப்பிடலாமான்னு பிரச்சனையோட மூல காரணத்தை ஆராய்ஞ்சாதான் தீர்வு கிடைக்கும். சோமுவும் அப்படிதான். அவனோட ரம்பம் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு, அதாவது அதோட கூர்மை குறைஞ்சிருக்கு. ஆனா அவன் அந்த சத்தத்தை கவனிக்காம அதனால லேட்டா போகுமேங்கிறத பத்தி மட்டுமே கவலைப்பட்டான். மூலக்கதையில சொல்ற மாதிரி நினைத்து நினைத்து மறுநாள் வரை கவலை கொண்டே வந்தான். ஆமா, அவன் தூங்க போகும்போதும் அந்த கவலையை தன்னோட எடுத்துட்டு போறான். அப்போ அந்த கவலா அவனோட ஓய்வையும் கெடுக்குது, அடுத்த நாள் உழைக்க தேவையான சக்தியையும் குறைச்சிடுது. ஒரு சின்ன சரிவு பெரிய பாதிப்பை உண்டாக்குற ஒரு சங்கிலித் தொடர் மாதிரி இது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு எதிர்மறை சுழற்சி, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். குறைவான செயல்பாடு, அதனால கவலை, அந்த கவலைனால மோசமான ஓய்வு, அதனால இன்னும் குறைவான செயல்பாடு. இந்த சுழற்சிக்குள்ள சோமு மாட்டிக்கிட்டான். அந்த சுழற்சியோட விளைவு அடுத்த நாளே பயங்கரமா தெரியுது. 3வது நாள் ராமு எந்த மாற்றமும் இல்லாம சீரா 5 மரங்களை வெட்டுறான்.
ஆனா சோமுவோட எண்ணிக்கை 3 மரமா குறைஞ்சிடுது. பாருங்க, 2 நாள்ல 2 மரம் வித்தியாசம். ஆமா. இப்போ அவனால தாங்கவே முடியல. குழப்பம், விரக்தி, ஒருவேளை கொஞ்சம் பொறாம கூட இருந்திருக்கலாம். தன் தோல்விக்கான காரணத்தை தனக்குள்ள தேடாம ராமுவோட வெற்றிக்கான ரகசியத்தை வெளியே தேட ஆரம்பிக்கிறான். கடைசியா ராமு கிட்டயே போய் கேக்குறான், நீ மட்டும் எப்படி தினமும் 5 மரங்களை வெட்டிட்டு இருக்க? இந்த கேள்விதான் கதையோட திருப்புமுனைக்கு நம்ம கூட்டிட்டு போகுது. நம்மள பலரும் சோமு மாதிரிதான். நம்ம செயல்பாடு குறையும் போது நாம என்ன தப்பு பண்றோம்னு யோசிக்கிறத விட அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு தான் பாப்போம். சரிதான். ஆனா இங்க சோமு கேட்டது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிடுச்சு. ஏன்னா ராமுவோட பதில் அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் 2 முக்கியமான ரகசியங்களை சொல்ல போகுது. சரி, ராமுவோட பதிலுக்கு வருவோம். அதுல முதல் ரகசியம் அவர் ரம்பத்தை பராமரிக்கிற விதம். அதாவது அவனோட புறக்கருவிய அவன் எப்படி பேணறாங்கிறது. ஆமா, ராமு சொல்றத மூலக்கதையிலிருந்து அப்படியே கேட்கலாம். அவன் சொல்றான், அதுவா, நான் வீட்டிற்கு போனதும் ரம்பத்தை துருபிடிக்காதவாறு கழுவி ஈரத்தை எல்லாம் துடைத்து எண்ணெய் போட்டு தேவைப்பட்டால் அறுப்பதற்கு ஏற்றவாறு கூர்முனையாக்கி கடமையை முடித்து விடுவேன். இந்த வரிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவன் ஏனோதானோன்னு வேலையை செய்யல. ஒரு முழுமையான பராமரிப்பு செயல்முறை, ஒரு ப்ராசஸ் இருக்கு. கழுவுறது, ஈரத்தை துடைக்கிறது, துருபிடிக்காம இருக்க எண்ணெய் போடுறது. தேவைப்பட்டா கூர்முனையாக்குறதுன்னு ஒவ்வொரு படியும் முக்கியம். கடைசியில கடமையை முடித்து விடுவேன்னு சொல்றான் பாருங்க, அதுதான் பாயிண்ட். இது அவ ஒரு பாரமா நினைக்கல, ஒரு ஒழுக்கமா தன் வேலையோட ஒரு பகுதியா பாக்குறான். ஆமா, மரம் வெட்டுறது ஒரு வேலைனா ரம்பத்தை கூர்த்தீட்டுறதும் அந்த வேலையோட ஒரு பகுதிதான். அதை தனியா பார்க்க கூடாது. ஆனா நம்மள பலரும் நேரம் இல்லைன்னு சொல்லி இந்த தயாரிப்பு பகுதியை தவிர்த்துடுறோம் இல்லையா? நிச்சயமா, இது வெறும் ரம்பத்தை பத்தின விஷயம் இல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஒரு மென்பொருள் பொறியாளரா இருந்தா உங்க கருவி, உங்க நிரலாக்க அறிவு, புது டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அதை அப்டேட் பண்றீங்களா? நீங்க ஒரு சேல்ஸ் பர்சன்னா உங்க கருவி, உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதை மேம்படுத்த முயற்சி பண்றீங்களா? இது கிட்டத்தட்ட உங்க லேப்டாப்ல 50 டேப் ஓபன்ல வச்சுக்கிட்டு ஏன் சிஸ்டம் ஸ்லோவா இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி. அருமையான உதாரணம். ராமு ஒவ்வொரு நாளும் வேலைய முடிச்சதும் தேவையில்லாத டேப்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டத்துக்கு ஒரு நல்ல ஷட் டவுன் கொடுக்கறான். அப்போ சோமு மழுங்கிய ரம்பத்தோட இன்னும் கடுமையா உழைக்க முயற்சி பண்ணிருக்கான். ஆனா ராமு கூர்மையான ரம்பத்தோட புத்திசாலித்தனமா உழைச்சிருக்கான். இதுதான் முதல் ரகசியம். ஆனா ராமுவோட பதில் இதோட முடியலையே. இல்ல, இது முதல் பாதிதான். 2வது பாதிதான் இன்னும் ஆழமானது, இன்னும் முக்கியமானது. அது அவனோட மனநிலைய பத்தினது, அவனோட அகக்கருவிய, அதாவது மனச அவன் எப்படி பராமரிக்கிறாங்கிறத பத்தினது. ஆமா, தன் கடமையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறான்னு ராமு விவரிக்கும்போது மூலக்கதையில இப்படி வருது. நாளைக்கு என்ன செய்யன்னு ரொம்ப யோசிக்காம அதை இறைவன் பொறுப்பில் விட்டு நன்றாக தூங்கி விடுவேன். ஓ, அப்போ விஷயம் ரம்பத்துல மட்டும் இல்ல, வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறாங்கிறதுல தான் உண்மையான ரகசியமே இருக்கு. அப்படிதானே? பிரெசிஸ்லி, இதுதான் சோமுக்கும் ராமுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். கூர்மையான ரம்பம் உங்க உடல் உழைப்ப குறைக்கும், ஆனா ஓய்வான ஆன்மாதான் அடுத்த நாள் உழைக்கிறதுக்கான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். சோமு செஞ்ச தவறு அவன் வேலையோட கவலையை வீட்டுக்கு எடுத்துட்டு போனது. ராமுவும் வேலைக்கும் ஓய்வுக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோட்டை வரையறான். ஆமா, காட்டுல இருக்கும் வர அவன் மரம் வெட்டுறவன் வீட்டுக்கு வந்ததும் தன் கடமையை முடிச்சிட்டு அந்த அடையாளத்தை கழட்டி வச்சிடுறான். இதுல இறைவன் பொறுப்பில் விட்டுங்கிற வரி வருது. அப்புறம் பற்றின்மையும் சொன்னீங்க. ஆனா ஒரு நிமிஷம், பற்றின்மைனா வேலைய பத்தி கவலையே படாம அது மேல அக்கறையே இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தமா? அப்படி இருந்தா எப்படி ஒருத்தர் வேலையில சிறப்பா இருக்க முடியும்? ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். பற்றின்மைனா அக்கறையின்மை கிடையாது, அதுக்கு நேர்மாறானது. ராமு தன் வேலை மேல ரொம்ப அக்கறையா இருக்கான், அதனாலதான் ரம்பத்தை கூர்த்திட்டான். பற்றின்மைங்கிறது செயல் மேல அக்கறையாவும் பலன் மேல ஒருவித விடுதலையோடு இருக்கிறது தான். அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல என்ன இருக்கு என்ன இல்லன்னு புரிஞ்சுக்கிறது. கரெக்ட். ரம்பத்தை கூர்த்திட்டுறது ராமுவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, அத அவன் சரியா செய்யறான். ஆனா நாளைக்கு மழை பெய்யுமா, எத்தனை மரம் வெட்ட முடியுங்கிறது அவன் கட்டுப்பாட்டுல முழுசா இல்ல. அத பத்தி ராத்திரி முழுக்க யோசிச்ச தூக்கத்தை கெடுத்துக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். அந்த கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை தான் அவன் இறைவன் பொறுப்புல விடுறான். இது ஒரு விதமான மன ரீதியான எல்லை, ஒரு மென்டல் பவுண்டரிய உருவாக்குறது. ஓ, புரியுது. வேலையை முடிச்சதும் மனசுக்கு சரி, இன்னைக்கு உன் வேலை முடிஞ்சது, இனி நீ ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. கவலைகளை கைவிடுறதுங்கிறது ரொம்பத்தை கூர்த்திட்டுற அளவுக்கு முக்கியமான ஒரு செயல்.
இதுதான் அந்த ஓய்வான ஆன்மாவை உருவாக்குது. ஆமா, உண்மையா சொல்லப்போனா அதை விட ஒரு படி மேலேயே முக்கியமானது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் உங்க திறமைகளை கூர்த்திட்டினாலும் மனசு அமைதியா இல்லனா. அந்த திறமைகளை முழுசா பயன்படுத்தவே முடியாது. ஆமா, சோர்வான மனசோட கூர்மையான ரம்பத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ராமுவோட வெற்றிக்கு காரணம் கூர்மையான ரம்பம் மட்டும் இல்ல, அந்த ரம்பத்தை பயன்படுத்துறதுக்கு தேவையான சக்தியை கொடுத்த ஓய்வான ஆன்மாவும் தான். இப்போ இந்த கதையோட மைய உருவகத்துக்கு வரலாம். ராமுவோட பதில கேட்டதும் மூலக்கதை நேரடியா ஒரு நீதிய சொல்லுது. ஆம், நம் மனமும் அப்படிதான். இது மரவெற்றவங்கள பத்தின கதை இல்ல, நம்ம மனச பத்தின கதைன்னு ஆணித்தரமா சொல்லுது. அதுவும் நம்ம மனசு செய்யற 2 முரண்பாடான தவறுகளை சுட்டிக்காட்டுது. அந்த வரிகள் ரொம்ப ஆழமானவை. முதல் தவறு, புறத்தே ரம்பத்தைப் போல் புதுப்பித்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமலும், அதாவது வெளியில நம்ம திறமைகள், அறிவு மாதிரி கூர்த்திட்ட வேண்டிய விஷயங்களை நாம கண்டுக்காம விடுறோம். அதே சமயம் 2வது தவறு அதை விட மோசமானது. மூலக்கதை தொடருது. அகத்தே இறைவன் பொறுப்பில் விட வேண்டிய கவலையை புதுப்பிக்கின்றதுமாக செய்கிறது. என்ன ஒரு வரி இது! கைவிட்டு தூக்கி எறிய வேண்டிய கவலையை நம்ம தினமும் புதுப்பிக்கிறோம். கரெக்ட். நேத்து மீட்டிங்ல நடந்த சின்ன விஷயம், நாளைக்கு வரப்போற பிரச்சனைன்னு பழைய கவலைகளுக்கு எண்ணெய் போட்டு கூர்முனையாக்கி ஒவ்வொரு நாளும் புதுசா அதை சுமக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கவலைகளுக்கு நம்ம தான் பெஸ்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்றோம். ஆமா, ரம்பத்தை கூர்மையாக்க வேண்டிய நேரத்துல சோம்பேறியா இருக்கிற நாம கவலைய கூர்மையாக்குறதுல மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். மனச்சோர்வு, உருப்பட்டி திறன் குறைவு, தேக்க நிலை, இதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 தவறுகள் தான் இந்த கதை சொல்லுது. தயாரிப்பை உதாசீனப்படுத்துறதும் கவலைய கட்டி பிடிச்சுக்கிறதும். அப்போ ராமுவோட வெற்றிக்கு காரணம் அவன் இந்த 2 விஷயத்தையும் சரியா செய்யறது தான். கருவிய விடாமுயற்சியோட தயாரிக்கிறான், மனச வேண்டுமென்றே ஓய்வெடுக்க வைக்கிறான். இது ஒரு நேர்மறை சுழற்சிய, ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை உருவாக்குது. ஆமா, தயாரிப்பு, அதனால நல்ல செயல்திறன், அதனால நிம்மதியான ஓய்வு, மறுபடியும் தயாரிப்பு. இது ஒரு வளர்ச்சி பாதை. ஆனா சோமுவோட நிலைமை தயாரிப்பின்மை, குறைந்த செயல்திறன், கவலை. கவலைனால கெட்டுப்போன ஓய்வு, அதனால இன்னும் மோசமான தயாரிப்பின்மை. இது ஒரு சரிவு பாதை. இந்த இடத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களையும் ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த 2 சுழற்சியில உங்க வாழ்க்கை பெரும்பாலும் எந்த பாதையில பயணிக்குது? ஆமா, நீங்க அடிக்கடி புறக்கணிக்கிறது உங்க திறமைகளை வளர்த்துக்கிற தயாரிப்பையா, இல்ல வேலைய பத்தின கவலைகளை கைவிட முடியாம தவிக்கிற மனநிலையா, இல்ல 2மேவா? இது ஒரு மிக முக்கியமான சுய பரிசோதனை கேள்வி. சரிதான். சுருக்கமா சொல்லணும்னா, திறமையான வேலைங்கிறது வேலை செய்யும்போது காட்டுற முயற்சியில மட்டும் இல்ல, வேலைக்கு முன்னாடி செய்யற தயாரிப்புலயும் வேலைக்கு பின்னாடி மனசை எப்படி வச்சுக்கிறோங்கிற பற்றின்மையிலும் தான் இருக்கு. கூர்மையான ரம்பம் உங்க வேலையை சுலபமாக்கும். ஓய்வான ஆன்மா அந்த வேலையை செய்யறதுக்கான சக்தியை கொடுக்கும். 2 சேர்ந்து தான் உண்மையான நீடித்த வெற்றி. மிகச்சரியா தொகுத்தீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாளர்களை சிந்திக்க வைக்க ஒரு இறுதி எண்ணம் இருக்கா? கண்டிப்பா. கதையில ராமு தன் கவலைகளை இறைவன் பொறுப்பில் விட்டு தூங்குறதா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஆன்மீக பார்வை. உங்க தனிப்பட்ட நம்பிக்கை எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகமான நவீன உலகத்துல இந்த கைவிடுதல் அல்லது லெட்டிங் கோங்கிற பயிற்சியை நாம எப்படி செய்யலாம்? நல்ல கேள்வி. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா? ஆமாம். அது தியான பயிற்சியாக இருக்கலாம், இல்ல வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு தெளிவான கடுமையான எல்லையை வகுக்கிறதா இருக்கலாம். சாயங்காலம் 7 மணிக்கு மேல வேலை சம்பந்தமான நோட்டிபிகேஷன்ஸை பார்க்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஓ, அது ஒரு நல்ல வழி. அல்லது உங்க மனச அழுத்திக்கிட்டு இருக்கிற கவலைகளை ஒரு டைரியில எழுதி மனசிலிருந்து அதை காகிதத்துக்கு மாற்றி மனசை இலகுவாக்கிக் கொள்வதா இருக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷம் பாட்டு கேட்கறது, இல்ல ஒரு சின்ன வாக் போயிட்டு வர்றது கூட ஒரு கைவிடுதல் பயிற்சி தான். அது உங்க மூளைக்கு சரி, வேலை முடிஞ்சது, இனி ஓய்வு நேரம்னு சொல்ற ஒரு சிக்னல். ஆக கொள்கை ஒண்ணுதான், ஆனா அதை செயல்படுத்துற வழிகள் தான் பல. ஆமா, இந்த கதை நமக்கு என்ன செய்யணும், ஏன் செய்யணும்னு சொல்லுது. ஆனா எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கான தனிப்பட்ட பயணம். உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உங்க ரம்பத்தை கூர்மைப்படுத்த ஒரு வழியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா அதோட சேர்த்து உங்க ஆன்மாவுக்கு உண்மையான ஓய்வை கொடுக்க இந்த கைவிடுதல் பயிற்சியை நீங்கள் எப்படி எந்த வடிவத்துல செயல்படுத்த போறீங்க? அந்த சின்ன சடங்கை கண்டுபிடிச்சு அது ஒரு பழக்கமா மாத்துறது தான் இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம்.